அல்ல இந்த கூட்டணியிலே இந்த பாஜக கூட்டணிக்கு போகாத போது தமிழ்நாடு சம்பவம், அதுக்கு முன்னாடி இருந்த ஜெயலலிதாவுடைய மரணம், இதெல்லாம் ஸோ இந்த மாதிரிலாம் பல தகவல்கள் இருக்குது. ஸோ சின்னம்மா இதோ வந்துடுறேன், நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க, இந்த ஒரு டைலாக் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்ன சொல்லுங்க, கூடவே இருந்தாங்கன்னா எதிரி லிஸ்ட்டு தாண்டி கரெக்டான வார்த்தை எடுத்து கொடுத்துட்டீங்க. துரோகி. சரி, நான் எடுத்து கொடுக்குறேன். இல்லை, கரெக்டு தான். புரிதலுக்காக நான் கேட்கல. இல்லை, எதிரின்ற பொதுவாக சொல்லுங்க. ஜெயலலிதாவுடைய தனிமைப்படுத்தப்பட்டாங்க கடைசி காலத்தில். அதில் இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட அந்த வழக்கு சம்பந்தமாக ஏற்பட்ட தள்ளுமுள்ளு தான் இவங்க கீழே விழுந்தாங்க. இப்படியான கதைகள், நிறைய கதைகள் சொல்லப்பட்டதில்லை. இந்த கதைன்னு நம்ம கடந்து போயிட முடியாது. அதை தொடர்ந்து சாட்சிகளுடைய மரணமும் நிகழ்ந்தது. அது என்ன காரணம்? இது வழக்கமாக நடக்கிறது தானே சார். நீங்கள் நிறைய தெலுங்கு படம்லாம் பார்க்குறது இல்லை. நீங்கள் குறிப்பிட்ட ஒரு சாட்சிகள் அவங்க இயற்கையான மரணமா அல்லது கொலை செய்யப்படுறாங்களா, இதெல்லாம் தெரியாமல் போயிடும். முக்கிய மரணமே தெரியாமல் போகுது இல்லை, அந்த மாதிரி ஆகுது. இப்போ கொடநாடில் எதுக்காக இந்த ஒரு விபத்து, அதுக்கப்புறம் அந்த ஓட்டுநர் கொலையா அது விபத்தா? ஆமாம், அதுதான். ஸோ இதெல்லாம் இருக்குல்ல சார். இல்லை, அந்த காவலாளி கொல்லப்பட்டார். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குதுல்ல. ஏன்னா அதிகார பலம் நிறைந்தவர்கள் மரணம் அடையும் போது அதை விட அதிகார பலம் உள்ளவர்கள் அதோடு சேர்ந்து ஒரு என்ன கேட்டால், இந்த சதின்னு சொல்கிறத விட என்ன கேட்டால், ஒரு கூட்டாக சேர்ந்து ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா அது அந்த விஷயங்கள் வெளியே வராமே போயிடும். நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளரா என்ன விடையை எதிர்பார்க்குறீங்க? எத்தனை தடவை மூத்த பத்திரிகையாளர் போட்டாலும் பதில் நீங்க என்ன விடையை எதிர்பார்க்குறீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா கடைசியாக அவங்களுக்கு அந்த அருகில் எல்லாருமே ஒரு அங்கே இவங்களுக்கு ஒரு எதிரி ஆயிட்டாங்கன்ற மாதிரி தான். எதிரி ஆயிட்டாங்க அப்படிதான் தகவல். சசிகலாவும் கவனமாக கேட்குற எதிரி தான். அப்போ துரோகின்னு கூட சொல்லலாம். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு சேக்குவேரா ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். மீண்டும் தூசி தட்டி எடுத்திருக்கிறார்கள் இந்த கொடைநாடு. தூசி ஆயிடுச்சா? ஆமா, கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலம் மக்கள் எதிர்பார்த்த ஒன்றா இருந்தது. திமுகவுடைய ஆட்சி வந்த பிறகு அமைக்கப்பட்ட ஆறுமுகசாமி தலைமையிலான ஒரு கமிஷனுடைய அறிக்கை அடுத்து நடைமுறைக்கு வடும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க. பட் தாமதம் ஆயிடுச்சு. இப்ப என்ன நிலைமையில இருக்கு? தற்போது மீண்டும் அது பேசு பொருளா மாறி. பொதுவா இந்த அரசியல் தலைவர்கள் மரணங்கள், நீங்க அது ராஜீவ்காந்தி எடுத்துங்க, இந்திரா காந்தி எடுத்துங்க, ராஜீவ்காந்தி எடுத்துங்க, பொதுவாக அரசியல் கட்சி தலைவர்கள், ஏன் எம்ஜிஆர் இயற்கையான மரணம் தான் சொல்லப்பட்டது. ஆனால் அரசியல் காரணங்களுக்காக மோரில் விஷம் வைத்து கொல்லப்பட்டார்னு சொல்லி ஜெயலலிதாவே ஒரு அறிக்கை விட்டதெல்லாம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. பழைய ஆட்களுக்கு தெரியும், பழைய அரசியல்வாதிகளுக்கு தெரியும். அது மாதிரி ஒரு அரசியல் தலைவரை இறக்கும் போதெல்லாம் கேட்டால் பல்வேறு வகையான இந்த என்ன சொன்ன இந்த ஏஷியங்கள், இந்த வதந்திகள் இதெல்லாம் வரும். இதில் உச்சத்தில் ஒரு தலைவருடைய மரணம் பல சந்தேகங்களில் வலுவான சந்தேகங்கள் ஜெயலலிதாவுடைய மரணம் மரணத்துக்கு பின்னாடி சில மர்மங்கள் இருக்குன்றது அடிப்படையில் தான் அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த விசாரணை கமிஷன்லாம் அமைக்கப்பட்டது. பல சாட்சியங்கள்லாம் விசாரிக்கப்பட்டாங்க, இதெல்லாம் நடந்தது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலேன்னு கேட்டால் அது அப்படியே நீங்கள் சொன்ன மாதிரி தூசு தட்டுற அளவுக்கு அது அப்படியே மூடி வைக்கப்பட்டது. இப்போ இதுவும் கூட இப்போ முதலமைச்சர் சொல்கிறது கூட ஒரு அரசியல் காரணமாகுது. அல்ல இந்த கூட்டணியிலே இந்த பாஜக கூட்டணிக்கு போகாத போது ஒரு நிர்பந்தம், கட்டாயத்தின் அடிப்படையில் தான், அல்லது ஒரு மிரட்டல் பின்னணியில் இருக்குது இந்த கூட்டணிக்கு பின்னாடின்னு கேட்டால், இந்த கொடநாடு சம்பவம், அதுக்கு முன்னாடி இருந்த ஜெயலலிதாவுடைய மரணம், இதெல்லாம் ஜெயலலிதாவுடைய மரணம், அப்போலோ மரணம். ஸோ இந்த மாதிரிலாம் பல தகவல்கள் இருக்குது. ஒரு கட்டத்தில் இதெல்லாம் கேட்டால் அப்படியே மூடி வைக்கப்படுது. இந்த கொடநாடு சம்பவத்தில் சிலர் கொல்லப்படுறாங்க, சிலர் கைது செய்யப்படுறாங்க, இப்படியெல்லாம் இருக்குது. இதுக்கு பின்னாடி கேட்டால் ஒருத்தர் இதோ வந்துடுறேன், அதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சின்னம்மா சசிகலான்னு போட்டுங்க, சரிங்களா? நான் வெறும் சசிகலான்னு சொல்ல. ஸோ சின்னம்மா இதோ வந்துடுறேன், நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க, இந்த ஒரு டைலாக் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த யார் அந்த சார் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆச்சு இல்லை, அது மாதிரி கேட்டால் நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க அப்படி சொல்லிட்டு ஒற்றுமைப்படுத்தணும்னு சொல்லுவாங்க. திடீர்னு வந்துடுறேன்னுவாங்க.
கடந்த பாராளுமன்ற தேர்தலே வெளியே வரல. இப்போ இந்த 26 தேர்தலும் அவங்க வரப்போறது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அவங்க வராமல் இப்படி உள்ளே இருக்கிறதுக்கு கூட காட்டினா, ஒருவேளை இந்த மாதிரியான இந்த மரணத்துக்கு வந்து ஜெயலலிதா அவர்கள் மரணத்தில் வந்து அங்கே கூடவே இருந்தது வந்து சசிகலா தான் தெரியும் உங்களுக்கு. இல்லை சார், நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளராக நீங்கள் இந்த கணிச்சதுல இல்லை கவனிச்சதுல இந்தந்த சந்தேகங்கள் இன்னைக்கும் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு நீங்க பட்டியலிட்ட என்ன சந்தேகத்தை? பட்டியல் போடுற அளவுக்கு இல்லை சார். இங்கே மொத்த மரணமே வந்து சந்தேகம் தானே சொல்றாங்க. அவங்க கொண்டு போய் அட்மிட் பண்ணதுல இருந்து எல்லாமே வந்து சந்தேகமாக தானே பேசப்படுது. அதுக்கு முன்னாடியே அவங்களுடைய உடல்நலம் வந்து குன்றதுலாம் கரெக்ட் உங்களுக்கு தெரியும். அவங்க மெதுவாக நடந்து போயிட்டு இருந்தது. விரல் வந்து ஏதோ அவங்க வந்து சுகர் அதிகமாகிட்டு விரல் மட்டுமே துண்டிக்கப்பட்டதுனால அவங்க வந்து மெதுவாக ஊர்ந்து நடந்தது தான் தெரியும் உங்களுக்கு. அவங்க முன்னாடி அந்த அப்போலோவில் கொண்டு போய் அட்மிட் பண்ணதுலேருந்து அவங்களுடைய மரணங்கள் வரைக்கும் செய்திகள் முன்னுக்கு பின்னா கூட உங்களுக்கு வந்து நினைக்கிறேன். முரண்பட்ட 75 நாட்கள் அவங்க வந்து உள்ளே இருந்தது. 75 நாள் தானே? ஆமாம் ஆமாம், உள்ளே இருந்தாங்க. அந்த 75 நாட்கள் உள்ளே இருந்ததுலேருந்து ஒரு நாளும் ஒரு செய்தி வெளியாகும். அந்த மரண செய்தி கூட வந்து கேட்டால் ஊடகங்கள் வந்து தப்பாக போட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். செய்திகளை முந்தி தருவதற்காக செய்திகளை முந்தி தருவதற்காக வந்து ஒரு தொலைக்காட்சி முந்தி தருவதற்காக வந்து கேட்டால் அன்னைக்கு முந்தினது தான் அது அதுக்கப்புறம் பிந்திக்கின்னு தான் இருக்குது சொல்கிறேன் நான். இப்படி வந்து ஒரு தலைவர் குறித்த செய்தி கூட வந்து முன்னுக்கு பின் முரணாக தான் வந்தது. இதெல்லாம் ஒரு காரணம் என்னன்னு கேட்டால், அடிப்படையில் கேட்டால் ஒரு பெரும் கூட்டம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வெளியிலேயே இருந்தாங்க. இதில் என்னெல்லாம் நடந்தது அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து கேட்டால், அந்த மருத்துவமனையில் அங்கே நடந்த விஷயங்கள் கேட்டால் சில சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யலைன்னு சொல்கிறாங்க ஒரு பெரிய தலைவர். அன்றாட செய்திகள் வரவே இல்லை. மருத்துவமனையில் கொடுத்த செய்திகள் கூட முன்னுக்கு பின் முரணாக கொடுத்தாங்க. அவங்க நலமாயிட்டாங்க, மருத்துவமனையிலேருந்து அவங்க டிஸ்சார்ஜ் செய்யப்படுவாங்கன்னு கூட சில தகவல் வந்தது. ஒரு காட்சி ஒரு குறிப்பிட்ட இருக்கு, இதை மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும். ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகை வந்து அம்மா வந்து இட்லி சாப்பிட்றாங்க, உப்புமா சாப்பிட்றாங்க, சட்னி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே தத்ரூபமாக பேசுனதுதான் தெரியும். உருளைக்கிழங்கு கொஞ்சம் பிசைஞ்சு ஊட்டி விட இப்படியெல்லாம் கதையெல்லாம் சொல்லப்பட்டது. பின்னால் அவங்களே மன்னிப்பு கேட்டாங்க. மன்னிப்பு நமக்கு முக்கியம் இல்லை சார். அன்றைய தினம் எப்படி கடந்து போச்சு. மிகப்பெரிய தலைவர் வந்து மருத்துவமனையில் இருக்கிறாங்க. இந்தியாவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு தலைவருடைய சிகிச்சை அன்னைக்கு எப்படி நடந்ததுன்றதான் பார்க்கணும் நம்ம. ஆனால் இவங்க மன்னிப்பு கேட்டாங்க. அன்னைக்கு தகவல்கள் வந்து இப்படி பரப்பப்பட்டு அந்த தொண்டர்கள் வந்து லட்சம் தொண்டர்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து அவங்க வந்து மழுங்கடிக்கப்பட்டாங்க, அவங்களோட ஆவேசங்கள் வந்து மழுங்கடிக்கப்பட்டது. இதுக்கு பின்னாடி பெரிய சதிகள் இருக்கிறதா தான் பேசப்பட்டது. இல்லை சார், நீங்கள் பத்திரிகையாளராக இருக்கிறதுனால மறுபடியும் கேட்குற கேள்வி, இந்த சதின்றீங்க இல்லையா, அதுக்கோட நோக்கம் என்னன்னா அன்னைக்கு வந்து முதல்வராக திரு பன்னீர்செல்வம் நோக்கம் என்ன உங்களுக்கு தெரியும் சார். முதல் உங்களுக்கு நான் அந்த வழக்கு உங்களுக்கு தெரியும் வந்து இந்த சொத்து குவிப்பு வழக்கில் இவங்க சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு இவங்களுக்குள்ள அந்த குடும்பத்தில்னா நான் ஜெயலலிதா குடும்பத்தில் நான் சொல்கிறது சசிகலா குடும்பத்தை சேர்ந்து ஒரு விரிசல் அப்போவே தொடங்கிருச்சு. அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரலில் இருக்கக்கூடிய அந்த லீடர்ஸ் வந்து இங்கே இவங்களோட தொடர்பில் வந்து சசிகலாவோட தொடர்பு வந்து இவங்களுக்குள்ள எந்த மாதிரியான பேச்சுக்கள் இருந்தது. அன்னைக்கு நடராஜன் இருந்தார். இவங்களுக்குள்ள வந்து அந்த கரஸ்பாண்டிங் எப்படி இருக்கும், அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு தனிமைப்படுத்தப்படுறாங்கன்ற மாதிரி ஜெயலலிதாவோடய தனிமைப்படுத்தப்பட்டாங்க கடைசி காலத்தில். அதில் இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட அந்த வழக்கு சம்மந்தமாக ஏற்பட்ட தள்ளுமுள்ளு தான் வந்து இவங்க கீழே விழுந்தாங்க. இப்படியான கதைகள் நிறைய கதைகள் வந்து சொல்லப்பட்டதில்லை. இந்த கதைன்னு நம்ம கடந்து போயிட முடியாது. எதெல்லாம் நிஜம்னு விசாரணையில் தானே தெரிய வரும். ஸோ அப்படி வந்து அவங்க வந்து ஒரு இரவு வந்து மருத்துவமனையில் சேர்க்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் மருத்துவமனையிலேருந்தே அவங்க வந்து அவங்களுடைய வந்து இறுதி காலம் முடியுது. அப்போ இது ஒரு முழுமையான ஒரு பூர்வாங்க விசாரணை நடத்தணும். சந்தேகங்கள் இருந்தால் அந்த சந்தேகத்தை தீர்க்கக்கூடியது யார் செய்யணும்? அரசுகள் தானே செய்யணும். யார் பின்னணியில் இருந்தாலும் சொல்கிறேன். நிறைய மாற்றங்கள் அதுக்கு பிறகு நடந்தது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கவர்னர் வந்து இங்கேருந்து கவர்னர் வந்து அடிக்கடி டெல்லிக்கு போயிட்டு வந்தது உங்களுக்கு தெரியும். இங்கே அதுக்கப்புறம் இவங்களுடைய நிலைப்பாடு வந்து சசிகலா குடும்பம் வந்து எந்த மாதிரியான சூழலில் அடுத்தடுத்து அவங்க குடும்பத்திலும் சில மரணங்கள், நடராஜன் இறந்து போகிறாரு, இன்னொருத்தர் மகாதேவன் வந்து ஒருத்தர் இறந்து போகிறாரு. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல. இந்த மரணத்தை ஒட்டி நிகழ்ந்து அடுத்தடுத்து சொல்கிறோம் உட்பட கூட அதுக்கப்புறம் அதுதான் சோகம் கூட வந்து. அதனால் இதெல்லாம் வந்து அதான் சொல்லணும் சார். சில விஷயங்கள் வந்து நான் ராஜீவ்காந்தி எடுத்துங்க, இந்திரா காந்தி எடுத்துங்க. இந்திரா காந்தி மரணத்திலும் பல சந்தேகங்கள் எழுப்பப்பட்டது. இந்த அவர் துப்பாக்கி சூடு பிறகு அதில் நடந்த பின்னணி மர்மமாகவே போயிடுச்சு கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து ராஜீவ்காந்தி மரணத்திலையும் வந்து பல சந்தேகங்கள் இருக்குது, அப்படியே போயிடுச்சு. சில மரணங்கள் அதோட தொடர்ச்சியாக நடக்கும். ராஜீவ்காந்தி இறந்த உடனே சந்திராசாமி இறந்தார்.
அதுக்கப்புறம் அப்படியே சுப்பிரமணிய சாமி வந்து குற்றம் சாட்டப்பட்டார். அதுக்கப்புறம் அப்படியே வந்து கடந்து போயிடுச்சு. அதுவரை இதெல்லாம் கடந்து போயிருந்தான். இதை வந்து பெருசாக கேட்டால் வேணா அரசியல் காரணங்களுக்காக நான் தூசு தட்டுறேன், புரட்டுறேன், இது பண்ணுறேன்னு இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து அப்படியே போயிடும் காலப்போக்கில் வந்து அப்படியே. அதை தொடர்ந்து சாட்சிகளுடைய மரணமும் நிகழ்ந்தது இல்லையா? அது என்ன காரணம்? இது வழக்கமாக நடக்கிறது தானே சார். நீங்கள் நிறைய தெலுங்கு படம்லாம் பார்க்கறது இல்லை. நீங்கள் தெலுங்கு படம் பார்க்கல, சரி தமிழ் படத்தில் தான் அப்படி காட்டல. தெலுங்கு படத்தில் நிறைய பார்த்தீங்கன்னா அது மாதிரி இந்த மாதிரி நடக்கும். மலையாள படத்தில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் த்ரில்லர் படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வந்து குறிப்பிட்ட ஒரு சாட்சிகள் வந்து அவங்க வந்து இயற்கையான மரணமா அல்லது வந்து கொலை செய்யப்படுறாங்களா இதெல்லாம் வந்து தெரியாமல் போயிடும். முக்கிய மரணமே தெரியாமல் போகுது இல்லை, முக்கிய மரணங்கள் தெரியாமல் போகுது. இப்போ ஸோ வந்து இயற்கையாக மரணம் அடைஞ்சார், அவர் ஹாஸ்பிட்டலில் சிக்கில் இருந்தார், வயது மூப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி ஆகுது. இப்போ கொடநாடில் வந்து எதுக்காக வந்து இந்த ஒரு விபத்து, அதுக்கப்புறம் அந்த ஓட்டுநர் வந்து கொலையா அது விபத்தா? ஆமாம், அதுதான். ஸோ இதெல்லாம் இருக்குல்ல சார். இல்லை அந்த காவலாளி கொல்லப்பட்டார். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குதுல்ல. இதெல்லாம் வந்து தமிழ் சினிமாவில் தெலுங்கு சினிமா மிஞ்சிற அளவுக்கு தான் நடந்தது இந்த கொடநாடு கொலை வழக்கலாம். ஸோ அதனால் இது வந்து ஒரு அரசியல் பின்னணியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இங்கே பொள்ளாச்சியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாலியல் குற்றத்திலேயே வந்து கேட்டால் சில அமைச்சர்களுடைய பிள்ளைகள் வந்து காப்பாற்றப்பட்டாங்கன்ற தகவல்லாம் இருக்குது தானே, இன்னும் பேசி தானே இருக்கிறாங்க. அது ஒரு குறுகிய வட்டத்தில் முடிஞ்சிடுச்சு, ஏதோ நடந்துச்சு. அந்த வந்து அது ஒரு 9 பேருக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வந்து அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, அப்பீல் இருக்கலாம், அப்பீலில் வந்து எந்த மாதிரி வந்து முடிவு எடுக்கப்படும் நீதிமன்றத்தில், இது போக போகுது. ஆனால் முக்கிய குற்றவாளிகள்னு சொல்லக்கூடாதுங்களே, இந்த பின்னணியில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு பின்னணியிலன்னா பின்புலமாக இருந்தவங்க, அவங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் பிடிபடல. அப்படிதான் முடியும். இல்லை, ஒரு முதல்வருடைய மர்ம மரணம், அதாவது அந்த அம்மா வந்து மரணிக்கும் பொழுது கூட ஒரு முதல்வராக இருந்தவங்க, மர்ம மரணம். அப்போ அதில் அவங்களுக்கு பின்னாடி துணையாக இருந்தவங்க திரு சசிகலா அவர்கள், அன்றைக்கு முதல்வராக இருந்தவர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள். இந்த இருவருடைய ரோல் என்னவா இருந்தது சார்? இவருடைய ரோல் தான் கேட்டால் எப்படியும் கேட்டால் அதிகாரம், அந்த அம்மாவுக்கு வந்து வயது மூப்பு ஏற்கனவே. இப்போ அதுதான் இந்த சிக்கல் என்னன்னு கேட்டால், சில பேர் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது வெள்ளேந்தியா சில இதெல்லாம் பேசிடுவாங்க. ஜெயலலிதா அவர்கள் கூட ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், எங்கள் குடும்பத்தில் யாருமே 60 வயசுக்கு மேலே இருந்தது இல்லைன்னு சொல்லி கூட ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து தானாக வந்து சாட்சியம் அளிக்கிற மாதிரி ஆயிடுது இல்லை, சொல்லக்கூடாது இல்லை. இப்போ எனக்கு கூட உடம்புல ஒரு சிக்கல் இருக்குது சரிங்களா, அது வந்து கேட்டால் வந்து அதை வந்து சொல்கிறதுனால என்ன ஆகிட போகுது, நாளைக்கு என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. அஜித்தோட பாடியில் சொன்னோம்னா மறுநாள் காலையில் எழுந்துப்பான்னு சொல்ல முடியாது. அதனால் நம்ம மரணம் வந்து எப்படி, நம்ம பிறப்பு நம்மக்கிட்ட எப்படி நிச்சயம் கிடையாது, மரணம் கூட நமக்கு நிச்சயம் கிடையாது. அதை எதுக்கு வந்து சொல்லணும் சொல்லுங்கள். அவங்க வந்து போகிற போக்கில் சொன்னாங்க, எங்கள் குடும்பத்தில் யாருமே 60 வயசுக்கு மேலே இருந்தது இல்லைன்னு கூட சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வந்து கேட்டால் கொஞ்சம் அந்த தன்னம்பிக்கை வந்து தளர்வு ஆகிடும்ன்ற, தளர்ச்சி ஆகிடும். இல்லை, நம்பிக்கைக்குரிய ஒரு தோழி அருகே இருக்காரு. நம்பிக்கைக்குரிய தோழி ஏற்கனவே சார், இங்கே யார் தான் நம்பிக்கைக்குரியவங்க? பொதுவாக நான் சொல்கிறேன், இங்கே யாரும் நம்பிக்கை கிடையாது. எல்லாருமே ஒரு கட்டத்தில் வந்து இவங்க சொல்லலாம் ரொம்ப விசுவாசமாக இருந்தாங்க, அந்த அம்மாவே சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு தாயாக இருந்தவங்க கூட சொல்லியிருக்கிறாங்க, பல ஆண்டு தாயாக சொன்னாங்க. அந்த தாயாக இருந்தவங்களுக்கும் மீறி ஒரு சக்தி இருக்குன்னு வச்சுங்க, அப்போ என்ன பண்ண முடியும்? அவங்களே ஒரு சிக்கலில் வந்து சிக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவங்களும் சேர்ந்தானே அந்த வழக்கில் சிக்கினாங்க. ஸோ அதனால் வந்து அதிகார மாற்றம் அந்த நேரத்தில் வந்து கட்டாயமாகுது, அவசியமாகுது இல்லை. இப்போ வந்து சிறைக்கு போகும்போது கேட்டால் அடுத்தது யாருன்றது வந்து ஒரு கட்டாயமாகுது இல்லை. அதனால் ஒரு நீண்ட நெடிய போராட்டம் இந்த சொத்து குவிப்பு வழக்கில் ஒரு கட்டத்தில் மேலே அவங்க வந்து கேட்டால் வந்து தனிமைப்படுத்தப்படுறாங்கன்றது மட்டும் தெரியுது மனதளவில். வீட்டில் இருந்திருக்கலாம் எல்லாம் ஒன்றா. அதோட தொடர்ச்சி தான் வந்து இவங்க மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட தகவல் இதெல்லாம் வந்திருக்கு. லட்சம் பேர் வெளியிலேருந்து வந்து கோஷங்கள் எழுப்பினாலும் மருத்துவமனைக்குள்ளே அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்டால் குறிப்பிட்ட அந்த வட்டம் தான். இந்த சரஸ்வதி இந்த நடிகை சொன்னாங்கல்ல, உப்புமா சாப்பிட்டாங்க, இட்லி சாப்பிட்டாங்க, அவங்க போய் பார்த்தாங்க. இல்லை, என்ன நடந்திருக்கும் சார்? என்ன நடந்திருக்கும்? நம்ம கற்பனையா எதுவும் சொல்ல முடியாது சார். ஆனால் வந்து அதுதான் கேட்குறேன், நீங்க ஒரு பத்திரிகையாளர், காது தொடாம எதுவும் கிடையாது. பல செய்திகள் வருது சார். பல செய்திகள் அடிப்படையில் நம்ம வந்து கேட்டோம்னா வந்து நம்ம யூகங்களை வந்து பதிலாக சொல்ல முடியாது. சரி, ஆனால் வந்து வந்து நிறைய கேள்விகள் இருக்கு அப்படின்றது மட்டும் உண்மை. இல்லைன்னா உங்களுக்கு அந்த சொல்லுங்க கேட்டா எந்த ஒரு முகாந்திரமும் இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த விசாரணை கமிஷன்லாம் வந்து அமைக்க மாட்டாங்க. நான் தான் அது முதல் கேள்வி நான் சொல்கிறேன்னு கேட்டேன்னா, இது இந்திரா காந்தி சாவுலையும் மரணம் இந்த மாதிரி சந்தேகங்கள் எழுப்பப்பட்டது.
ராஜீவ்காந்தி மரணத்துக்கு சந்தேகம் ஏற்பட்டது. எம்ஜிஆர் வந்து இயற்கையான மரணம் தான் சொல்லப்பட்டது. ஆனால் வந்து மோரில் விஷம் வச்சு வந்து இறந்து போயிட்டாரு. ராஜீவ்காந்தி பார்வையிட வந்தவர் கூட கேட்டினா ஒரு குறிப்பிட்ட அறைக்கு போனாருன்னு கூட தகவல் இருக்கு. எம்ஜிஆர் வீட்டில் அவர் வந்து போகும்போது ஒரு குறிப்பிட்ட அறையில் போய் பார்த்தாரு அப்படின்னு வந்து ஒரு தகவல் வந்தது. அதனால இது மாதிரியான பல கேள்விகள் இருக்கும். ஆனால் அந்த கேள்விகள்லாம் கேட்டால் முறையான விசாரணை நடத்தினால் சில விஷயங்கள் வெளியே வரும். ஆனால் அது மாதிரி நடக்கிறதுக்கான வந்து வாய்ப்பு இருக்குமான்றது ரொம்ப கேள்வி. எனக்கு என்ன, அதிகார பலம் நிறைந்தவர்கள் வந்து மரணம் அடையும் போது அதை விட அதிகார பலம் உள்ளவர்கள் வந்து அதோடு சேர்ந்து வந்து ஒரு என்ன கேட்டால், இந்த சதின்னு சொல்கிறத விட என்ன கேட்டால் ஒரு கூட்டாக சேர்ந்து ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா அது அந்த விஷயங்கள் வெளியே வராமே போயிடும். இது இயற்கை. இது நான் புதுசாக ஒன்றும் சொல்லிடல. அதிகாரம் நிறைந்த நபர்கள் மரணம் அடையும் போது அதை விட அதிகாரம் நிறைந்த நபர்கள் வந்து தலையீடு இருக்குமானால் அது செய்தி வராமல் போயிடும். அவ்வளோதான். நீங்கள் எங்கே போய் நீங்கள் முட்டினாலும் சரி, அது வந்து அவ்வளோதான். அப்பப்போ நம்ம வந்து சொல்லலாம் ஃபைல் இருக்குது தூசு தட்டணும்னு சொல்லிட்டு. நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன். கேட்டேன் இங்கே வந்து பல ஃபைல்கள் தூசு தட்ட வேண்டியது இருக்குது. ஒன்றுமே வேணாம், நம்ம ஆவினில் இந்த பால்கோவா சாப்பிட்ட கணக்கு இருக்குல்ல, அந்த தூசு அந்த ஃபைலை இன்னும் தூசு தட்டலை. தட்டினா வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி என்ன ஆவார்? ராஜேந்திர பால்கோவாஜி என்ன போட்டுங்க சொல்கிறேன் நான். அந்த ஃபைலை இன்னும் தூசு தட்டலை சார். ஆனாலும் இன்னும் அந்த சொல்லாடல் இருக்கு சார். அப்போலோ மர்ம மரணம், அது கொடநாடு கொலை, அது இரண்டுமே இன்னும் இருக்கு. கொடநாடு சார் அப்போலோட மர்ம மரணம் இருக்கு. அந்த கேள்வி இருக்கு. அதுக்கு விசாரணை கமிஷனாகவே வச்சாச்சு. விசாரணை கமிஷன் வச்சு அதோட வந்து அந்த கோப்பு வந்து அப்படியே அதுதான் தூசு தட்டுற கோப்பு. அதுதான். நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளரா என்ன விடையை எதிர்பார்க்குறீங்க? எத்தனை தடவை மூத்த பத்திரிகையாளர் போட்டாலும் பதில் நீங்க என்ன விடையை எதிர்பார்க்குறீங்க? சாதாரண மக்களுக்கு கிட்ட இருக்கிற கேள்விக்கு வந்து விடை தெரியல. நீங்க என்ன விடையை எதிர்பார்க்குறீங்க? இதெல்லாம் எனக்கு தெரியணும்னா என்ன விடை? இல்லை, எனக்கு நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அந்த அம்மா வந்து அந்த மருத்துவமனைக்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அதை மட்டும் விசாரிக்கணும். மருத்துவமனையில் போய் வந்து உள்ள வந்து ஆம்புலன்ஸ் போனதுக்கு முன்னாடி என்ன நடந்தது தெரியும். சசிகலா கூட இருக்கும்போது சசிகலா மட்டுமே கூட இல்லை, அது வந்து அன்றைய தினம் கேட்டா நடராஜன் வீட்டுக்கு வந்தார். மன்னார்குடி குடும்பமே இருந்ததுன்றீங்களா? இந்த குடும்பமே இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க எல்லாரும் இருக்கும்போது நடந்திருக்குன்றீங்க. அதுதான் நான் சொல்றது. மருத்துவமனைக்கு போன பிறகு நடந்த விஷயங்களே வந்து இங்க மர்மம் போது அந்த மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, இவங்களுக்குள்ள வந்து அவங்க சாதாரணமாக மயக்கம் அடிச்சு விழுந்துட்டாங்களா, இல்லை இவங்களுக்குள்ள ஏதாவது தள்ளுமுள்ளு நடந்துச்சா அப்படின்னு தெரியணும்ல. கடைசி ஒரு கட்டத்தில் வந்து அந்த அம்மா வந்து ஐசோலேஷன் அவங்க தனிமைப்படுத்தப்பட்டாங்கன்னு தான் தகவல். எம்ஜிஆராவது இறக்கும் போது கேட்டால் கூடவே ஜானகி அந்த அம்மா இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு உறவு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அவங்களுக்கு அந்த அருகில் வந்து எல்லாருமே வந்து ஒரு அங்கே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு எதிரி ஆயிட்டாங்கன்ற மாதிரி தான் தகவல். எதிரி ஆயிட்டாங்க அப்படிதான் தகவல். சசிகலாவும் கவனமாக கேட்குற எதிரி தான். அப்போ துரோகின்னு கூட சொல்லலாம். துரோகின்னு தான் சொல்ல முடியும். கூடவே இருந்தாங்கன்னா எதிரி லிஸ்ட்டை தாண்டி கரெக்டான வார்த்தை எடுத்து கொடுத்துட்டீங்க. துரோகி. சரி, நான் எடுத்து கொடுக்குறேன். இல்லை, கரெக்டு தான். புரிதலுக்காக நான் கேட்கல. இல்லை, எதிரின்ற பொதுவாக சொல்லுங்க. இவங்களுக்கு எதிராக திரும்பிட்டாங்கன்றது தானே. எதிராக திரும்பி அன்னைக்கு இருந்து ஓபிஎஸ் ஏதாவது முயற்சி எடுத்துருக்கலாம் இல்லையா? அவங்கெல்லாம் அப்போ வந்து இப்போவாது கொஞ்சம் பலம் புரிஞ்சவங்களா இருக்கிறாங்க. யார் பன்னீர்செல்வம்? ஆமாம், இப்போவாது கொஞ்சம். அன்னைக்கு வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும்ல, தோப்பு காரணம் போடுறவங்க தானே இருந்தாங்க. இல்லை, முதலமைச்சர் பதவியே தவழ்ந்து சார். அதுதான் சார், அதுவே தவழ்ந்து போய் வாங்கின பதவி தானே சார். அது அவரே மறுக்கல. இல்லை அவரே இவரை சொல்கிறேன். நம்ம பன்னீர்செல்வம் மட்டும் என்ன இப்போ அவர் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தார். வேற கலர் தான் இருக்கலாம். எல்லாம் ஒரே அடிமைக்கு தானே. ஒரே அடிமைக்கு தான் சார். அன்புக்கு அடிமை சொன்னா சார். அன்புக்கு அடிமை, சின்னவோட அன்புக்கு அடிமையாக தானே இருந்தாங்க. இல்லை, அதுவும் அக்மார்க்கு அடிமைகள் தானே சார். அதனால ஒன்றும் வந்து அதெல்லாம் அவங்களுக்கு பலம் இல்லாத தலைவர்களாக தானே இருந்தாங்க. இன்னைக்காவது சொல்லலாம் இது எடப்பாடிக்கு வந்து ஒரு பவர் இருக்குன்னு சொல்லலாம். அன்னைக்கு டேட்டுக்கு வந்து கேட்டால் சசிகலா தான் பவர். சசிகலாவோட கண் அசைவில் தானே சார் இவர் வந்து கேட்டால் அந்த இன்னைக்கு இருக்க ஸ்டேட்டஸே அது மறுக்க முடியுமா யாராச்சும்? யாரும் மறுக்க முடியாது. இன்னைக்கு சசிகலா வந்து பார்த்தீங்கன்னா வந்து செல்வாக்கு இல்லை, சென்ட்ரல் செல்வாக்கும் இல்லை, ஸ்டேட்லேயும் செல்வாக்கு இல்லை. இனி வரும் காலங்கள் என்ன சார் எதிர்பார்க்கலாம்? இந்த கொலை எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா ஒரு அரசியல் காரணங்களுக்காக வேணா வந்து சொல்லலாம். ஏன்னா இப்போ இந்த கூட்டணியிலேயே எனக்கு வந்து வலுவான சந்தேகம் இருக்கு. சரி, அம்மாவுடைய மரணம், இந்த கொடநாடு வழக்கு, இதையே கூட ஒரு காரணமாக காட்டி கூட வந்து இந்த கூட்டணிக்கு வந்து இவரை பெண்ட் பண்ண வச்சிருக்கலாம். ஒரு வேலை யாரு? திரு எடப்பாடி. எடப்பாடி ஒரு காப்பி அங்கே போயிருக்கும். ஆமாம், இருக்கலாம். காப்பி போதோ இல்லையா,
ஏன்னா காப்பியெல்லாம் போக வேண்டியதில்லை, ஆல்ரெடி எல்லாமே தெரியும்ல உங்களுக்கு. ம். எல்லாம் அப்போ வந்து ஒரு நீங்க சொல்றீங்க மேற்பார்வையில் தானே சார் இருந்தேன், எல்லாமே நடந்து சொல்றீங்க. அவங்களுடைய மேற்பார்வை இருந்தது இல்லை சார். அங்கே யார் எதுன்னு கேட்டால் வந்து வெங்கைய நாடு இருந்தார் அப்போலோ ஹாஸ்பிட்டலில். அவரும் பார்த்ததாக கவர்னரும், ஆமாம் கவர்னரும் கிட்டத்தட்ட மேற்பார்வையில் இருந்தார் அன்னைக்கு உள்ள இருந்த கவர்னர். ஸோ அதனால என்ன எல்லாம் தெரியும், ஃபைல்லாம் தனியாலாம் போக தேவையில்லை. இப்படின்னா எடப்பாடினா வந்து அண்ணாமலைக்கு தான் ஃபைல் கொடுத்தாரு, ட்ரங்க் பொட்டி கொடுத்தாரு, சூட்கேஸ் கொடுத்தாரு, எல்லாமே வந்து ராஜ்பவனில் துருப்பிடிச்சி கிடக்குது. ஏன்னா உண்மை, ஏன்னா அங்கே ஃபைல் இருந்தால் தானே, வெறும் ட்ரங்க் போட்டியும் சூட்கேஸும் கொடுத்தாக்கா ஏதோ கேட்டால் டூர் போகிறதுக்குனா யூஸ் ஆகும், அவ்வளோதான். அப்படி தானே ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து அதனால கேட்டால் அங்கே ஃபைல் கொடுக்குற அளவுக்குலாம் வந்து அங்கே ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி எல்லா ஃபைலும் அவங்ககிட்ட இருக்குது. அந்த ஃபைலை வேணா இவர் போகும்போது திறந்து காட்டியிருப்பாங்க, குறிப்பெடுத்தா போதும். ஆமாம், அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி காட்டியிருப்பாங்க, கூட்டணி டிக்ளேர் பண்ணுங்கன்னு. சரி, அட்லீஸ்ட் நாங்கள் ஏதாவது ஒரு காரணம் சொன்னோம், இந்த அண்ணாமலை மட்டும் எடுத்து விட்டுருங்க, அப்போ இந்த தொண்டர்கள் ஓரளவுக்கு சமாதானம் ஆயிடுவாங்க. சரி. ஸோ அதுக்காக அண்ணாமலை தூக்கி விட்டுட்டு இப்போ வந்து கேட்டால் வந்து இவங்க கூடாரத்திலே ஏற்கனவே இருந்த ஒருத்தர் நயனார் அது கொடுத்துருக்கான், அவ்வளோதான். ஒரு விஷயம் கிளியர் சார், இங்கே வந்து எல்லா தலைவருக்கும் இதான் நிலைமை. சில விஷயங்கள் வந்து மர்மமாக போயிடும். அரசியல் காரணங்களுக்காக வேணா சொல்லுவாங்க, சென்ட்ரலும் சொல்லலாம், ஸ்டேட்டும் சொல்லலாம். நாங்கள் வந்து தூசு தட்டுவோம், கொடநாடு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு அவதூறு வழக்கு கூட போட்டு வந்து எடப்பாடி தெரியல உங்களுக்கு, ஒருத்தர் மீது வழக்கு போட்டு கூட கேட்டால் அந்த வழக்கு அவருக்கு சாதகமாச்சு. உங்களுக்கு தெரியும் யார், எடப்பாடிக்கு. ஸோ அவதூறு பரப்புனா உங்களுக்கு நிலைமை தான், எனக்கும் அதே நிலைமை, எல்லாருக்கும் அதுதான். ஸோ போகிறப்ப ஆனால் சில வழக்குகளை வந்து காரணம் காட்டி குற்றம் சாட்டுறதுன்னு வேற, இந்த வழக்குகளை காரணம் காட்டி கூட வந்து கூட்டணிக்கு சம்மதிக்க வச்சிருக்கலாம், ஒரு வேலை அப்படி நடந்திருக்கலாம். இங்கே யாரும் நம்ம வந்து குற்றவாளின்னு சொல்லவே இல்லை, கரெக்டாக? அதை நம்ம டிக்ளேர் பண்ணிக்கணும். நம்ம யாரும் குற்றவாளின்னு சொல்ல, வழக்குகளை வச்சு மையப்படுத்தி கூட வந்து கூட்டணிக்கு பெண்ட் பண்ணிடலாம். இப்போ இருக்கிற முதலமைச்சர்னு கேட்டால் வந்து இதை நாங்கள் வந்து தூசு தட்டுவோம் அப்படின்னு சொன்னால், அதிமுக அமைச்சர்கள் மீது தூசு தட்டுறதுக்கு நிறைய ஃபைல்கள் இருக்குது. சரி சரிண்ணா, முதல்ல பால்கோவாலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுவே கேட்டால் நாசர் சொன்னார்ல, அமைச்சர் நாசர் சொன்னார், கோப்பு முதலமைச்சருடைய டேபிள்லேயே இருக்குது, ராஜேந்திர பாலாஜியோட அந்த ஊழல் அந்த இது கோப்பு வந்து முதலமைச்சர் டேபிள்லேயே இருக்குன்னு சொன்னார். சரி, எப்படியும் எடுத்துருவாங்கண்ணா, 4 வருஷம் ஆச்சு. அவர் என்ன சொன்னார் கேட்டால், டிவிக்கு கூட்டணி கூப்பிட்டுருக்காரு. யார்? ராஜேந்திர பாலாஜி. இந்த ஃபைலை எடுத்திருந்தாக்கா அவர் கூப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு இல்லை. ஊழலுக்கு எதிராக வந்து கேட்டால், ஊழல் நடவடிக்கைன்னா பால்லேருந்தே தொடங்கணும். முதல்ல பால்கோவாலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அந்த தூசு தட்டணும்னா. ஸோ அதே என்ன தூசு தட்டலன்னு சொல்ல வரேன் நான். தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி சார். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.